யூடியூப்ல இருந்து எப்படிப்பா பணம் வருது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல யூடியூப்க்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்க்கு பணம் வர்றது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் பணம் வருது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறதுக்கு நம்மள மாதிரியான கிரியேட்டர்ஸோட வீடியோஸில் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆட் மூலயமா வரக்கூடிய ரெவன்யூவை யூடியூப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. அதாவது 45% நம்மள மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கும் 55% யூடியூப்பும் எடுத்துப்பாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்துட்டு பணம் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த பணம் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அதை பேஸ் பண்ணி யூடியூப் வந்துட்டு நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு ஆடை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்மளோட வீடியோஸில் ஆடு பிளேஸ் ஆகும்போது அந்த ஆடை எந்த அளவுக்கு மக்கள் பார்க்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு 2 விஷயமா சொல்லலாம். ஒன்று வந்துட்டு சிபிஎம், அதாவது காஸ்ட் பர் மில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஆர்பிஎம், அதாவது ரெவென்யூ பர் மில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விஷயமும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு சேனல்லேருந்து வரக்கூடிய வியூஸ்லேருந்து நம்மளுக்கு இன்கம் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக யூடியூப்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து ரெவென்யூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் லாங் ஃபார்ம் கிரியேட்டராக இருக்கீங்களா இல்லை ஷார்ட் ஃபார்ம் கிரியேட்டராக இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.